சகல ஆஹா. இதுவும் வேலையா? ஐயோ சகல, எங்க இருந்து நான் எப்படி அங்க போய் எடுக்க முடியும்? ஆ, ஆ, வேற யார் எடுத்திருப்பாங்க? ஏய் பொன்னி. ஐயோ மாமா, சத்தியமா நான் எடுக்கல. ம், பாவை குட்டி. ஓகே, சரி சரி. மாமா கண்டிப்பா எடுத்திருக்க மாட்டாரு. அப்போ ஸ்வீட் எங்க போச்சு? அக்கா, என்ன, நான் தான் எடுத்தேன்னு சொல்ல போறியா? ஐயோ இல்லக்கா, நீங்க அந்த ஸ்வீட்டை பாத்தீங்களான்னு கேட்க வந்த. எம்டி பாக்ஸ் வச்சுட்டு போயிட்டு ஸ்வீட் எங்கன்னு தேடினா அது எப்படி வரும்? பொய் பொய். இல்ல இல்ல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இங்க நான் கண்டிப்பா ஸ்வீட் வச்சுட்டு தான் போனேன். மாமா, ஆ? என்ன மாமா, என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்ல சிவா, நான் கடையில இருந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருந்தேன். உங்க அக்காவை தவிர நான் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தேன். எனக்குன்னு ஒரே ஒரு பீஸ இங்க வச்சுட்டு போன் பேசிட்டு வந்தேன்டா. பார்த்தா அந்த ஒரு பீஸையும் காணோம். அதான் யார் எடுத்தாங்கன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி மாமா, என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் நீங்க வீட்லயே இருக்கீங்க, வேலைக்கெல்லாம் எங்கேயும் போறதே இல்லையா? நோ, இனி 6 மாசத்துக்கு என்னோட ஒரே வேலை என் பொண்டாட்டிக்கிட்ட என்ன ப்ரூவ் பண்றது மட்டும்தான். அண்ணி, என்ன சிறுத்திகா? அண்ணி, அவரு ஈவினிங் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டு தான் போன் பண்ணாரு. ஆனா இன்னும் வீட்டுக்கே வரல. வீட்டுக்கு வரலையா? இப்ப 4-5 தடவை போன் பண்ணி பார்த்துட்டேன். அவர் போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்ன சொல்ற? மெசேஜ் அனுப்பினாலும் சென்ட் ஆக மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. இந்திராமா, என்ன பழி வாங்குறதுக்காக ஏதாவது தப்பா இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குமா? அண்ணி ப்ளீஸ் அண்ணி, ஏதாச்சும் பண்ணுங்க. அவர் எப்படியாச்சும் வீட்டுக்கு நீ கூட்டிட்டு வரணும். கவலைப்படாத, கபில வந்துருவான். இரு, நான் அவனுக்கு கால் பண்ணி பாக்கிறேன். அண்ணி, எதுக்கும் நாங்க வெளியே போய் கபிலனை தேடுறோம். சரி ஐலி, நானும் ஆபீஸ் ஆளுங்களை விட்டு என்னன்னு பாக்க சொல்றேன். சரிங்க அண்ணி. சிவா, நானும் வரேன். இல்ல வேண்டாம் மாமா, நீங்க வீட்லயே இருந்து பாத்துக்கோங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம்.